துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நான் முதலமைச்சர் விஜய் சார், ஏன் சிரிக்கிறீங்க? இந்த ஒருத்தர் பேசுறாங்க பாருங்க, சனாதனத்தை ஒழித்து கட்டணும். அதனாலதான் இந்த ஊரை எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருக்கான். எவ்வளவு திமிரு பாருங்க. உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம் சனாதனத்து மேல? சனாதனம் தான் ஆளை பிரிக்கிறாங்களா? ஏன் நமக்கு மட்டும்தான் இந்த ஜாதி எல்லாம் இருக்காங்களோ? மற்றவங்களுக்கு எல்லாம் ஜாதியே கிடையாதோ? ஜாதிங்கிறது என்னங்க? இதுக்கு முன்னாடி நாம திணைகளா வாழ்ந்திருக்காங்க. குறிச்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 திணைகள் தான் இந்த ஊர்ல இருந்திருக்காங்க. ஜாதிகள் எப்படி உருவானாரு? ஒவ்வொருத்தருடையும் தொழில் என்னமோ அந்த தொழிலுக்கு சம்பந்தமா தான் ஜாதியே உருவாயிருக்கான். இந்த ஜாதிக்கு நடுவில் என்ன பார்க்க கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாது, பேசவே கூடாது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் வந்ததுதான் நம்ம ஊரோட மெயின் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் நாம தீர்க்கணும். இப்போ 2026 ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஜாதி எல்லாம் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஜாதியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்னும் இருக்கிற ஊர்ல கொஞ்சம் தாத்தா பாட்டியங்க உள்ளதான் இந்த ஜாதியே இருக்கு. அந்த ஜாதியை தான் ஒழிக்கணும் தவிர ஒரு நாகரிகத்தையும் அழிச்சுடான்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி நீங்க நினைக்கலாம்? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க வேணா பாருங்க, இப்போ எல்லாரையும் ஒற்றுமையா நிறுத்துறது எதெல்லாம்? கிறிஸ்து மதமும் இஸ்லாம் மதமும் தானே. ஏன் நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்களா? கிறிஸ்து மதத்துக்கு ஜாதி இல்லை. அங்கதான் கத்தோலிக் இருக்காங்க, ரோமன் கத்தோலிக் இருக்காங்க, லாட்டின் கத்தோலிக் இருக்காங்க, மார்த்தோமா, சுரியானி, யாக்கோபா அப்படின்னு எத்தனை ஐட்டம் இருக்கு தெரியுமா? அந்த ஐட்டத்துக்குள்ள அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்புறம் நீங்க இஸ்லாம் மதத்துக்கு போங்க, அங்கே சுன்னி, ஷியா, முஜாஹிது, குர்து அப்படின்னு ஏகப்பட்டது இருக்காங்க. உங்களுக்கு சத்தாம் ஹுசைனை தெரியும்ல? அவருக்கு பிடிக்காத இஸ்லாம் மதத்துல இன்னொரு ஜாதி தான் குர்து. அந்த குர்து ஜாதியை சேர்ந்தவங்க 1.5 லட்சம் பேரை அவரே சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த கேஸ்ல தான் யுஎஸ் ஆர்மி அவரை அரெஸ்ட் பண்ணதும் தூக்கில் போட்டது. உங்களுக்கு தெரியுமா? அதை தான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஜாதி வரி. இன்னும் பாகிஸ்தானி போங்க, அங்கே அகமதியான்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி இருக்காங்க. இஸ்லாமியில் இருக்கிற ஜாதி தான். அந்த ஜாதிங்க இஸ்லாமியர்கள், அதாவது சுன்னி ஜாதிங்க கூடவே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இஸ்லாமே கிடையாது. அதனால அவங்கள கொல்றாங்க, அங்க போம்பு வைக்கிறாங்க, வெடிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. அப்போ ஒவ்வொரு மதமும் அவங்க கடந்து வந்த காலத்துல நிறைய ஜாதி பிரிவினங்கள் இருக்கு. ஏன் சனாதனத்து மேல மட்டும்தான் இருக்குன்னு நீங்க ஏன் அடம் பிடிக்கிறீங்க? இப்போ என் வீடியோ எத்தனை தமிழ் ஆளுங்க பார்த்துட்டு இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு இது ஒரு காரணம் மட்டும்தான். இப்போ நீங்க பாருங்க, இந்த உலகத்திலேயே ஆப்பிரிக்காவில இருந்து தான் மனுஷனோட வரலாற்றை ஆரம்பிச்சிருக்கு. ஆப்பிரிக்கால இருந்து இந்த உலகம் பூரா டிராவல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் வந்துட்டாங்க. நம்ம இங்க இருக்கிற சிந்து நதி தட நாகரிகம் 6000க்கும் 8000 வருஷத்துக்கும் நடுவில் தான் இருக்காங்க. இங்கே மயிலாடுதுறை அங்க ஏதோ ஊர்ல கொஞ்சம் எக்ஸ்கவேஷன் பண்ணதுல தமிழ்நாட்டுல அங்க கிடைச்ச இந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 4200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் அங்க இருந்திருக்காங்க. இது எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ பாருங்க, யூரோப்பு அப்படின்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அங்க எல்லாம் கிறிஸ்து மதம் இருந்திருக்கா இல்லையா? இல்லையே. அங்க எல்லாம் இருந்தது செலஸ்டியல் ரிலீஜியன்ஸ், பேகன் ரிலீஜியன்ஸ். வேற ஏதோ அந்த ஊருக்குள்ள, நம்ம ஊர்ல இப்போ இங்க ட்ரைபல்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் அங்கே இருந்திருக்காங்க. 1700 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிறிஸ்து மதமே உருவானாரு. அங்க இருக்கிற ரோமன் கிங் அவர் தான் கிறிஸ்து மதத்தை உருவாக்கி அங்க இருந்த எல்லா நாகரிகம் அழிச்சிட்டாங்க. ஆப்பிரிக்கா நான் சொன்னேன்ல, அங்க இருந்தா ஹியூமன் கைண்டே ஆரம்பிச்சான். ஆப்பிரிக்கா என்ன கிறிஸ்துவ நாடா இல்ல இஸ்லாமிய நாடா? ரெண்டும் கிடையாது. அங்க இருந்த எல்லா நாகரிகம் அழிச்சிட்டாங்க, அடையாளமே இல்லாம பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தா கிட்டத்தட்ட 1000 வருஷமா இங்க ஆண்டுட்டு இருந்தா இஸ்லாமிய அரசர்கள். பிசி 1200 1226 சுல்தானேட் ஆரம்பிக்கிறான். 1526 முகல் ராஜ பரம்பரை ஆரம்பிக்கிறான். இந்த காலத்துல எல்லாம் அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் நம்ம ஊர்ல மட்டும் பாருங்க, இருக்கிறதுல இப்போ 80% ஹிந்து தான் இருக்க. 1600 இருந்து போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, இங்கிலாந்து இவங்க எல்லாம் 400 வருஷமா மதம் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஏன்னா இந்த 2 மதமும் உருவாகி 2000 வருஷத்துக்கு உள்ளதான் இருக்கு. இஸ்லாம் மதம் 1200 வருஷம் தான் இருக்கு. கிறிஸ்துவ மதம் 1600 வருஷம் தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு பொறாமை நம்ம மேல. நாம தான் திராவிடர்கள், ஆரியர்கள்னு இவரே பிரிக்கிறாங்க. ஏன் அம்பேத்கர் கூட ஏத்துக்கிறது இல்லை, ஆனா இவங்க பிரிக்கிறாங்க. பிரிச்சது மட்டும் இல்லாம இப்போ அவங்க மதம் மாற்றுறாங்க. அதுக்கு நீங்க துணையா இருக்கீங்க. இந்த ஊர்ல அரசியல்வாதிங்க துணையா இருக்காங்க. எப்படிங்க நம்ம அடையாளத்தை அழிக்கிறதுக்கு நீங்க துணையா இருப்பாங்க? நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த ஜாதி இருக்கு, மனிதர்களை பிரிக்கிறா நீங்க சொல்றாங்களே. ஒரு வாட்டியாவது இந்த கிறிஸ்துவம் இல்லைன்னா இஸ்லாம்
இருக்கிற அத்தனை நாகரிகத்தையும் அழிச்சுதான் இங்க வந்திருக்கா. நம்ம ஊரை அழிக்க விட மாட்டேன்னு நீங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்களேன். உண்மையிலே தைரியமான ஆம்பளையா இருந்தா சொல்லி பாருங்க, முடியுமா உங்களால? இப்ப நீங்களா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு கிட்டத்தட்ட 4200 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான மொழி தான் தமிழ் மொழி. அப்ப கிட்டத்தட்ட 4200 5000 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் மனிதர்கள் இருக்குது. கிறிஸ்தவர்கள் இருந்திருக்காங்களா? இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்களா? இல்லையே. அவங்க இப்பதானே ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தானே உருவானாங்க. ஏன் அங்க இருக்கிறதெல்லாம் தமிழர்களுங்க. இதெல்லாம் வெளியிலிருந்து வந்தது. ஆனா வந்தது இருந்துட்டு போட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருங்க. ஆனா எங்க கோவிலுக்கே திறக்க விட மாட்டாங்க. இருக்கிற அரசியல்வாதிங்க பூரா எங்களே அழிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை அழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? மதமாற்ற கும்பலுக்கு சார்பா இருக்கிறீங்க. அது எப்படிங்க நீங்க பண்ண முடியும்? அப்போ உங்களுக்கு எதிராக எல்லாம் இங்க யாரும் பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. இவ்வளவுதான் உங்களோட திராவிட ஆட்சி அழிவுதான். சனாதனம் என்கிறது இந்த உலகத்துல இயற்கையா உருவானது. இதுக்கு ஸ்தாபகர் கிடையவே கிடையாது. ஒருத்த வந்துட்டு இதுதான் கடவுள், இனிமே இந்த கடவுளை தான் வேண்டிக்கணும், மற்ற கடவுள்கள் எல்லாம் போய் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் இந்த சனாதனம் இந்த மண்ணில் உருவானது. அது இயற்கையா தானா உருவானதுதான். அதான் இந்த உலகத்தோட மதம், த மதர் ஆஃப் ஆல் ரிலீஜியன். மற்றது என்ன, குழந்தைங்க இப்பதான் பிறந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயும் ஜாதி இருந்திருக்கு, எங்களுக்குள்ளேயும் ஜாதி இருந்திருக்கு. அதெல்லாம் பெரிய தவறெல்லாம் கிடையாது. கெட்ட விஷயம்தான் ஜாதி. அந்த ஜாதி பார்த்து கல்யாணம் பண்றது கெட்டதான், கேவலமானதான். அதை மட்டும் ஒழிங்க, அதை அழிஞ்சிடுவாங்க. நீங்க வேணா இன்னொன்னு சொல்றேன், தமிழ் மக்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ரினேசன்ஸ் என்னன்னு தெரியுமா? ஃபாதர் ஆஃப் ரினேசன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல அதுக்கு என்ன வார்த்தை? சமூக சீர்திருத்தம். நம்ம ஈவி ராமசுவாமி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி ஊர்ல இந்த ஜாதி எல்லாம் நல்லதில்லை, ஜாதியே இருக்கக்கூடாது, எல்லாரும் மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையா ஒன்னாதான் இருக்கணும். புரிஞ்சது இல்ல? நம்ம அம்பேத்கர் எல்லாம் என்னதான் எய்ம் பண்ணாங்க? அம்பேத்கர் ஜியில பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம், எல்லாரும் ஈக்குவலா தான் இருக்கணும்னு எய்ம் பண்ணாங்க. அதைத்தான் சமூக சீர்திருத்தம். இந்த சமூக சீர்திருத்தம் யூரோப் நாடுல கிட்டத்தட்ட 1300ஆம் ஆண்டு 14ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சா. பெட்ரார்க்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெட்ரார்க்கு, அதுதான் அவங்க ஊர்ல ஃபாதர் ஆஃப் ரினேசன்ஸ். ஜெர்மன்ல பார்த்தா மார்டின் லூதர் கிங் கிடையாது, அவர் அமெரிக்காவில் இருந்திருக்கா. இது மார்டின் லூதர். அப்ப இவங்க தான் அங்கே சமூக சீர்திருத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் பார்த்தா 1828 ராஜாராம் மோகன் ராய் தான் சமூக சீர்திருத்தம் ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துல தான் அவர் ஆரிய சமாஜம் என்கிற இயக்கம் உருவாக்குனாங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 1850 1950 வரைக்கும் இந்த ஒரு 100 வருஷத்துக்கு நடுவில் தான் ஐயங்காளி, ஸ்ரீநாராயண குரு, சட்டம்பி சுவாமி, வாக்படானந்தன் அப்படின்னு நிறைய சமூக சீர்திருத்தவாதிகள் இருந்திருக்காங்க. உங்க ஊர்ல ஈவி ராமசாமி நிறைய பேர் இருக்கலாம், எனக்கு பேரு தெரியாது. நான் சொல்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டுல தான் யூரோப்பிலே சமூக சீர்திருத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 600 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். நம்ம ஊர்ல சமூக சீர்திருத்தம் ஆரம்பிச்சு 100 வருஷம் கூட ஆகல. பாத்தீங்களா? அவங்க 600 வருஷம் ஆயிடுச்சு, நாம 100 வருஷம் தான் ஆகுது. அந்த ஒரு சின்ன பிரச்சனை நமக்குள்ள இருக்கும். அந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். 1 வருஷத்துல கண்டிப்பா எல்லாம் கலைஞ்சிடும். அதுக்காக இந்த தமிழ்லே இல்லாத, இந்த தமிழ்நாட்டோட வரலாற்றுல கிடையாத, இந்த உலகத்தோட வரலாற்றுல கிடையாத இன்னொரு தர்மத்தை இங்க உள்ள கொண்டாந்து நம்ம இருக்கிற அந்த வரலாற்றையும் அடையாளத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. நீங்க எவ்வளவு கேவலமான எண்ணம் இருக்கு உங்களுக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இஸ்லாமியர் வந்துட்டாங்க. சுல்தானேட், அடிம வம்சம், கில்ஜி வம்சம், லோதி வம்சம், துக்ளக் வம்சம், இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் முகல் டைனாஸ்டி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. நாம எல்லாரும் அவர் கூட ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. புதுசா கண்டுபிடிப்பெல்லாம் பிடிக்க முடியல. ஏன்னா இருந்தாலும் நம்ம ஊர்ல அந்த காலத்துல அரசர்கள் இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்மளால அந்த கரெக்டான டைம்ல யூரோப்பில் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும்போது நம்ம ஊர்ல பண்ண முடியல. இங்க என்ன சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இங்க 1000 ஆண்டுகளா சுதந்திர போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு நடுவில் நம்மளால கண்டுபிடிப்பு பிடிக்க முடியல. இருந்ததுல எல்லாம் இந்த வெளியிலிருந்து வந்த இந்த வெள்ளைக்காரங்களும் சேர்ந்து நம்மளை ஜாதியை பிரிச்சு அந்த பிரிவிலே அவங்க ஆட்சி ஆண்டாங்க. அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு, நமக்குள்ள சின்ன சின்னதா இருந்திருக்கு, அதை பெருசு பண்ணதும் அவங்க தான். இல்லைன்னு சொல்லல, நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா அது பெருசு பண்ணி அதை வச்சு மதமாற்றம் பண்ணி அதை வச்சு அரசியல் பண்ணி அதை வச்சு ஊரே ஆண்டுட்டு இருந்தவங்க தான் அவங்க. இன்னும் நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த காலத்துல வெள்ளைக்காரங்க இங்க நம்மளை அடிமையாக்குனாங்க. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பார்த்தா, நாம அங்க போய் அடிமையாக ட்ரை பண்றாங்க. அதுக்கு டிஎம்கே போன்ற திராவிட கட்சிகள் தான் அவங்களுக்கு உதவியா இருக்காங்க. அழிக்கணும்னு சொல்லும் போதெல்லாம்
நீங்க ஒரு நாகரிகத்தை அழிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. உலகத்திலே இருந்த அத்தனை நாகரிகத்தையும் அழிச்சதுதான் கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் ஆப்கானிஸ்தான். அங்க யார் இருந்திருக்கா? புத்தர் தான் இருந்திருக்கா. முடிச்சுட்டாங்களா? அங்க புத்தர் இருக்கா? இப்போ யாராவது இருக்கா? ஈரான்ல யார் இருந்திருக்கா? சொரோஸ்ட்ரியன் மதம் தான் இருந்திருக்கா. இப்போ இருக்கா? அந்த மதத்தோட அடையாளமாவது இருக்கா? இல்லை. அப்போ எல்லாத்தையும் அழிச்சவங்களை இனிமே இங்க எல்லாரையும் அழிக்க நாங்க விட மாட்டோம், நீங்க எல்லாம் அங்கங்கே இருங்க, உங்க மதத்துல நீங்க நம்பி அங்கே இருங்க, இங்க எல்லாம் மதம் மாற்ற வராதிங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க எங்களை அழிக்க பாக்குறீங்க. இதை தெரியாம தமிழர்கள் இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டே இருக்காங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் தமிழே இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? ஜெயஹிந்த்.